ட்ரூ லேபர் பெயின் நல்லா தெரிஞ்சுக்கிறது நல்லது. ட்ரூ லேபர் பெயின் வந்து எப்படி கிளாக் வந்து டக்கு 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 டக்குன்னு அதுக்கு ஒரு ரிதம் இருக்குதோ அதே மாதிரி நம்மளோட உடம்புலயும் ஒரு ரிதம் இருக்குது. அதே மாதிரி தான் பிரசவ வலியும் இருக்கும். வலி ஆரம்பிச்சிச்சுன்னா அது 10 நிமிஷத்துக்கு ஒருக்க வலி வரும், அடுத்த 10 நிமிஷத்துக்கு, அடுத்த 10 நிமிஷத்துக்கு, அந்த மாதிரி கரெக்டாக அந்த ரிதம் சாரி கமா பதனிசா எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி குழந்தையோட பிரசவத்துக்கு ஒரு ரிதம் இருக்கு. அந்த ரிதம் படி வரதுதான் உண்மையான பிரசவ வலி. அதுலயும் இன்டென்சிட்டி கூடி வரும். ஸ்டார்டிங்ல மைல்டா தான் இருக்கும், ஒரு 5 செகண்ட் வரும். ஆனா சுருக்குன்னு வந்துட்டு 10 நிமிஷத்துக்கோ இல்ல 15 நிமிஷத்துக்கோ ஒன்றும் இருக்காது, அப்புறம் சுருக்குன்னு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அறிகுறியோட வர்றதுதான் ட்ரூ லேபர் பெயின். எந்த ஒரு அறிகுறி இல்லாம டக்குன்னு ஒரு கல்லு மாதிரி ஆகும், பேபி ஏதோ மூவ்மெண்ட் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் அதுவோ சரியா போயிடும், 40 நிமிஷத்துக்கு எதுவுமே இருக்காது, திருப்பி ஒரு கல்லு மாதிரி இருக்கும். இது ஃபால்ஸ் லேபர் பெயின். ஸோ ட்ரூ லேபர் பெயின் கரெக்டாக ரிதம் இருக்கும், ஆனால் ஃபால்ஸ் லேபர் பெயினில் ரிதம் இருக்கா. பெயின் ஸ்டார்ட் ஆச்சா ஒரு கிளாக்கை பார்த்துக்கோங்க. அது ரிதமிக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீட்டில் பொறுமையாக இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரம் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.